அந்த வகையில் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அவர் ஏற்கனவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போது ரசிகர்கள்லாம் தீபாவளியாக கொண்டாடுவாங்க. இப்போ அவர் முதலமைச்சராக வேறு ஆகிட்டார், நமக்கு வேறு பதவி கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது அவர்கள் உணர்ச்சி அடக்க முடியாமல் 35-40% மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுத்துருக்காங்க. நீங்கள் அவருக்கு எதிராக வாக்களித்து தோக்கணும், அழிஞ்சு போகணும், நாசமாக போகணும், அந்த கட்சி வழங்கக்கூடாதுன்னு ஓட்டு போட்டிருக்கீங்க. அப்படிதான் போட்டிருக்கீங்க. சரி. அப்போ அவங்க ஜெயிச்சு வரும்போது நீங்கள் அவங்கள விமர்சனம் பண்ணுறது உங்களுக்கு என்ன அதிகாரம்? படத்தை காசு கொடுத்து பார்க்குறான், அவன் அழுதா என்ன சிரிச்சா என்ன? பல பேர் சிரிச்சாங்க. இப்போ 2 பேர் அழுததை சொன்னீங்க. எத்தனை குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா. படம் தெரிஞ்சு கூப்பிட்டு போயிருக்காங்க ஃபேமிலியோட. அப்படி கிடையாது. நீங்கள் அதை தான் தப்பு. உங்கள் ஆங்கிளில் நீங்கள் பார்க்கக்கூடாது. எனக்கு விஜய் அவர்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 35% பெண்கள் ஆண்கள் அவர் எது செய்வார், தாய் மாமன் என்னை காப்பாற்றுவார் சொல்லி ஓட்டு போட்டுருக்காங்க. இப்போ அவங்களாம் சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெறும் 10,000, 20,000, 30,000 பேர் டெல்லியில் இருக்காங்க. நாட்டோட ஜனத்தொகை 160-150 கோடி. அதை வைத்து கொண்டு அதை தூண்டிவிட்டு அதை பெருசாகி மோடிஜி ஆட்சியை கலைத்து விஜய் அவர்களுடைய ஆட்சியை கலைத்து மீண்டும் இவரை நடிக்கிறதுக்கு அனுப்பி அவரை மீண்டும் படையப்படி குஜராத் போய் செட்டில் ஆகிற அளவுக்கு கேள்விகளை கேட்டு நிகழ்ச்சிகளை நடத்துகிறீர்கள் என்றால் இது தேச விரோதம் இல்லாமல் என்ன அப்படின்றது தான். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைகிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜனநாயகன் படம் வெளியீடு, அதை தொடர்ந்து அமைச்சர்கள் மந்திரிகள் படத்திற்கு போகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஊடகங்கள்ல கண்ணீர் விட்டு அழுகிறாங்க படத்தை பார்த்துட்டு. அந்த நெஞ்சை உருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? திரையில ஒரு படம் ஓடுது, சீட்ல ஒரு படம். அந்த படத்தை பார்க்கவே இல்லையே. இல்லை, சீட்ல ஓடுற இந்த படத்தை பார்த்தீங்களா? எந்த சீட்டில் ஓடுற? நம்ம சீட்ல உட்காந்துட்டு இங்க அழுவுறது, கண்ணீர் வடிக்கிறது. அதாவது மனிதன் உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டான். ஆமா. மனிதன் உணர்வுகளால் உருவானது தான் ஒரு உருவமே. கேட்பாங்க கல்லா இல்லை இதே காமம்ன்ற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வின் அடிப்படையில் தான் ஒரு குழந்தையே பிறகுது. அப்போ அதோட அடிப்படையே உணர்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான். உணர்ச்சியின் அடிப்படையில் சாகிறான், ஆன்றான், செத்துறான். அது ஒரு உணர்ச்சி தான். மோடிஜி ஆட்சியை கவுக்கிறதுக்கு 10,000 பேர் கூட்டிட்டானா அப்படின்னு நெஞ்சடைச்சு செத்துறான். அது உணர்ச்சி தான். அதே மாதிரி இப்படி இருக்கும்போது என்னன்னா அதில் அவனுக்கு பலன் வேற கிடைக்குதுன்னு வைங்க, டப்புன்னு செத்துருவான். சில பேருக்கு தம்பி உங்களுக்கு லாட்டரியில் 10 கோடி என்னது அப்படி செத்துருவான். இப்படி நல்லதுக்கு சாகிற வேறுங்க. அதனால இந்த உலகம் உணர்வுகளால் இயங்குது. அறிவால் இயங்குறவர்கள் 5% தான், 5% 7% தான் அறிவுபூர்வமாக இயங்குறோம். சரி, உணர்வுபூர்வமாக இயங்குறவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்னா, 1 லட்டு திங்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, 2 திங்க ஆசையா அப்படின்னோடனே அடையும் போது அவர்களுக்கு ஒரு ரசிகனாக இருக்காங்க. ரசிகனாக இருந்து அதை ரசித்து அந்த டான்ஸை ரசித்து அவர்கள் புலங்காய் இதை அடைஞ்சு வீட்டிலேருந்து காசை தூக்கிட்டு போய் ஏதோ ஒன்று கொடுத்து டிக்கெட் எடுத்து பார்க்குறான் ஒரு நடிகருடைய படத்தை பார்த்து சந்தோஷப்படும் போது அவனுக்கு பதவியும் கொடுத்து இந்த எஸ்.ஜே. சூர்யா ஒரு படத்தை சொல்லுவார், ஒரு பொம்மை கடையில் வேலைக்கு சேர்த்து விட்றாங்க. சேர்த்து விட்டோடனே அதாவது எஸ்.ஜே. சூர்யாவுக்கு வயசு ஆள் 25 வயசு, மனசு 10 வயசு குழந்த மாதிரி இருக்குது, 8 வயசு மாதிரி. இப்போ பொம்மை கடையில் வேலைக்கு சேர்த்துருவாங்க. சேர்த்தோடனே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்துட்டு, ஏங்க இந்த வேலைக்கு சம்பளம் வேறு தரேன்னு சொன்னாங்களே, யாருங்க அவர் அப்படின்னு பார்த்து, பொம்மைகளோட விளாண்டுட்டு இருக்கிறதே பெருசு, இது சம்பளம் வேறு ஒருத்தர் தரேன்னாரு, யாருங்க அவருங்க. அந்த மாதிரி சில நடிகர்கள் வந்துடுறாங்க, அவரோட ரசிகர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம இது மாதிரி கூமாப்பட்டி மாதிரி என்னங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, என்ன நடிப்புங்க, என்ன ஆட்டங்க அப்படிங்கும்போது அவனே கூப்பிட்டு கையில் ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு கொடுத்து உனக்கு பதவியும் தரேன் என்ன இன்னும் கூவ ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படி உணர்வுபூர்வமாக படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருப்பாங்க. அந்த வகையில் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அவர் ஏற்கனவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போது ரசிகர்கள்லாம் தீபாவளியாக கொண்டாடுவாங்க. இப்போ அவர் முதலமைச்சராக வேறு ஆகிட்டார், நமக்கு வேறு பதவி கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது அவர்கள் உணர்ச்சி அடக்க முடியாமல் அழுகிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லைண்ணா, காசு அவன் காசு. எஸ், கேட்டால் வீட்டில் அப்பாட்ட திருடிட்டு வந்துட்டான்,
அம்மா உண்டியலில் உடச்சிட்டு வந்துட்டான்னு சொல்லுவீங்க. அது அவங்க வீட்டு உண்டியல் உடச்சிட்டு சரி, வரான். தாலி அவங்க வீட்டு தாலியா? தாலியை அடகு வைக்கிறான், இல்லை வட்டிக்கு வாங்குறான். அவனை தான் வட்டிக்காரன் கேட்க போகிறான். அவன் வந்து ஒரு 300 டிக்கெட் 1000 கொடுத்து வாங்கி படம் பார்க்குறான், சந்தோஷப்படுறான், அழுகிறான். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தான் எனக்கு தெரியும். இல்ல வாக்களித்து இந்த எம்எல்ஏக்களை, இந்த அமைச்சரை இந்த மக்கள் வாக்களித்து தன் பிரச்சனை தீர்ப்பார்னு நம்பிக்கையா கொண்டு வந்திருக்காங்க. அப்படி யார் உங்கள்கிட்ட சொன்னாங்க? யாரா சொன்னாங்களா உங்கள்கிட்ட பிரச்சனையை தீர்ப்பாருன்னு ஓட்டு? அதுதானே மக்கள் பணி தானே அமைச்சர். உங்களை பற்றி யாருங்க கவலை இருக்கு? நீங்கள் யாருங்க முதல்ல? நீங்கள் ஓட்டு போடுறீங்களா? விஜய்க்கு ஓட்டு போடல, நீங்கள் தாவேக்காக்கு ஓட்டு போடாது. உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எனக்கும் அவர் தான் உங்களை மாதிரி பைத்தியம் பிடிச்ச 65% மக்கள் ஓட்டு போடல. எனக்கும் அவர் முதலமைச்சர். உங்களுக்கு இருக்கலாங்க, எனக்கும் அவர் தான் அமைச்சர். நீங்கள் ஓட்டு போட்டிங்களா? அப்போ அவர் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் சொல்கிறத கேட்குறக்கா அவர் கிடையாது, அந்த கட்சி கிடையாது, தாவேக்கா கிடையாது, தாவேக்கா அமைச்சர் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஓட்டே போடலை. வார்த்தை உங்க விஜய், மக்களால் உங்க விஜய்ன்றாரு. நீங்கள் போட்டிங்களா ஓட்டு? போடல. இல்லை என்ன போட்டேன்னு மட்டும் மாற்றி சொல்லிடாதீங்க, பயத்தில், போலீஸ் பயத்தில். சொன்னீங்க அப்படின்னா ரத்தம் கக்கிடுவீங்க. ஏன்னா போய் சொல்லக்கூடாது நீங்கள். ஸோ நீங்கள் போடலை. அப்போ வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போடலை. இப்போ அவர் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. 35-40% மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் அவருக்கு எதிராக வாக்களித்து தோக்கணும், அழிஞ்சு போகணும், நாசமாக போகணும், அந்த கட்சி வழங்கக்கூடாதுன்னு ஓட்டு போட்டிருக்கீங்க. அப்படி தான் போட்டிருக்கீங்க. சரி. அப்போ அவங்க ஜெயிச்சு வரும்போது நீங்கள் அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த தேர்தல் வரைக்கும் நீங்கள் காத்திருந்து திருப்பி அதே மாதிரி நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பேசலாம். மனுஷன் நம்பாமல் தானே ஓட்டு மிஷினே கண்டுபிடிச்சிருக்கு. இல்லைனா சொல்லுங்கள் தம்பி, உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு பாப்பா உங்களுக்கு? சரி, அப்போ நீங்கள் தான் அதிக விஜய்ன்னு சொல்கிறீங்க. சரி, விஜய் ஆட்சி கொடுத்துருவோன்னு சொல்லிடுவாங்களா? எதுக்கு எலெக்ஷன் தன கூடி செலவு பண்ணணும்? சரி, அதுக்காக தான் எலெக்ஷன் வைக்கிறா. நீங்கள் மாற்றி ஓட்டு போட்டிருக்கீங்க, விஜய் அவர்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறீர்கள். அவர் வரக்கூடாது, நாசமாக போகணும், கூட இருக்க போய் எவனும் வழங்கக்கூடாது, எல்லாமே தோத்துடணும், செத்துடணும். இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கல, அது ஒரு குரூப் நினச்சிது. சரி, நினச்சி ஓட்டு போட்டாலும் அவங்க அடித்து பிடிச்சி. நீங்கள் எந்த குரூப்னா? நான் பத்திரிக்கையாளன்ல, நான் வந்து பத்திரிக்கை. நான் வந்து நடக்கக்கூடிய சம்பவங்களை, தகவல்களை, செய்திகளை வந்து பதிய வைக்கிறது தான். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டு, லாரியில் அடிபட்டு ஒரு மண் லாரியில் அடிபட்டு செத்துட்டான். அது திமுககாரன் செத்தாலும் சரி, தாவேகாரன் செத்தாலும் சரி, தமாகாரன் செத்தாலும் சரி, அந்த செய்தியை பதிவு பண்ணுறதா ஒரு பத்திரிகையாளர். ஒருவர் மரணித்து விட்டார் வலசரவாக்கத்தில், மண் லாரியில் அடியில் சிக்கிட்டாரு. இந்த சம்பவம் அப்புறம் காலத்தில் பார்த்தா இவர் பேர் குப்புசாமி, அவர் வந்து தமாகாவை சேர்ந்தவர், இல்லை தாவேக்காவை சேர்ந்தவர், இல்லை திமுக சேர்ந்தவர். அது யாராக இருந்தாலும் அந்த உண்மையை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. வாகனத்தை ஓட்டி வந்தவர் இவர் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒரு பத்திரிகையாளராக என்னை தெரிவிங்க என்னோட கடமை. அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து யார் மேலேயாவது இவர் எதையாவது சொல்ல வச்சு இவரை தூக்கி உள்ளே வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது, கேள்வி கேட்குறது, அது வேற. புரியுதா உங்களுக்கு? மனதளவில் நான் அப்படி கேட்கல. இல்லை, மனதளவு நீங்கள் கேட்க மாட்டோமும் கிடையாது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கிரைம் பிரான்ச்சுக்கும் இதுக்கும் என்ன இந்த இப்போ சைபர் கிரைமுக்கும் கரெக்டாக தெரியும் தம்பி யார் என்ன கேள்வி கேட்குறாரு, எதுக்காக இந்த கேள்வியை கேட்குறாரு, எதுக்காக இன்னைக்கு இவர்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாரு. படத்தை காசு கொடுத்து பார்க்குறான், அவன் அழுதா என்ன சிரிச்சா என்ன? பல பேர் சிரித்தாங்க. இப்போ 2 பேர் அழுததை சொன்னீங்க. எத்தனை குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா. படம் தெரிஞ்சும் கூப்பிட்டு போயிருக்காங்க ஃபேமிலியோட. ஆமாம். இல்லை, எம்எல்ஏ பல்லவி கை குழந்தையோட நம்ம அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுத்திருக்கா சட்டப்படி? இல்லை. இப்போ அது குறித்து நீங்கள் ஏதாவது மனு கொடுத்துருக்கீங்களா? கிடையாது, நிச்சயம் கிடையாது. அப்போ சமூக பொறுப்பு உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, அழுகிறவனை வச்சு வீடியோ போட்டு வியூஸ் வாங்கணும்னு பார்க்குறீங்களே தவிர, ஒரு சமூக அக்கறையோடு இருக்கிற ஒரு மனிதனாக நீங்கள் இருந்திருந்தா, அந்த குழந்தையை சர்டிஃபிகேட் படத்துக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அவர் கிரிமினல் அஃபென்ஸ், அது அவர் மீது வழக்கு தொடுத்துருக்கணும். இல்லை நாங்கள் அட்லீஸ்ட்டு கமிஷனர் ஆஃபீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஒரு இந்தியன் சிட்டிசன், தமிழ் சிட்டிசனாக இருந்தால். அது எதையுமே நீங்கள் பண்ணலன்றப்ப தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. விஜய் அவர்களுடைய படம் வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாம், மிகப்பெரிய தயாரிப்பு. 100 கோடி, ப்ரொடியூசருக்கு ஒரு 500-600 கோடி கிடைக்குன்றாங்க. ஸோ இப்போ ஒரு தனி மனிதனால, ஒரு படத்தினால இன்னொரு தனி மனிதனுக்கு 600 கோடி ரூபா கிடைக்குது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த மனிதர்கள் பார்க்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி வெடித்து அழுகிறதுல நீங்கள் கேட்டீங்க. அமைச்சர்கள் அதுக்கு பல எம்எல்ஏக்கள். ஏன் அவன் அமைச்சர்கள் மனுஷன் இல்லையா? வேலை ஜெயிச்சு ஒருத்தர் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகிட்டாரு அப்படின்னாரு சார், அதாவது மிருகமா மாறிடுவார். இன்னைக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இந்தியா அளவில் பேசு பொருளாக நடந்துட்டு, இந்தியா அளவில் 150 இளைஞர்கள் ஒன்று திரண்டு நிற்கிறாங்க. இதுதான் வந்து நீங்க வந்து அரசுக்கு நம்ம பார்க்குறோம், மத்திய அரசுக்கு எதிராகவும் இந்த தேசத்துக்கு எதிராகவும் தூண்டி விடுறதுன்னு அர்த்தம். இதுவும்
சார் இந்த இது எந்த மிகப்பெரிய போராட்டையும் இந்த போராட்டையும் நான் நடத்தல சார். நீங்க நடத்தல, நான் தூண்டி விடுறீங்க பாருங்க. நடக்கிறத சார் நான் சரி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த நாட்டுல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? 140 கோடி மக்கள் இன்னைக்கு இருக்காங்க இந்தியாவில். 140 கோடி பேர் இருக்காங்க. 10,000 பேர், வெறும் 10,000 பேர். அதில் ஒரு புடலங்காய் வாங்குற கூட்டம் கூட நீங்கள் 4 மார்க்கெட்டில் போனீங்கன்னா காய்கறி கோயம்பேடு சந்தையில் காலங்காத்தால போனால் அவ்வளோ பேர் இருப்பான். அந்த ஒரு கூட்டத்தை வைத்து ஒரு அரசை கலைப்பதற்கு ஒரு போராட்டம் நடக்குது. அதை போய் நீங்கள் ஆதரவாகவும் பெருசாக சொல்லிவிட்டு அதுக்கு இவர்கள்லாம் அணுகலைன்னு சொன்னீங்கன்னா எப்படி தப்பு? 140 கோடி பேரில் 139 கோடி பேர் டெல்லியில் நிற்கிறான் சார். சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஐயா, ஒரு பாதிக்கு பாதி ஒரு 75 கோடி பேர் நிற்கிறான் சார். இந்த நாடே திரண்டு டெல்லியில் தான் சார் இருக்குது. அந்த நேரத்தில் இவங்க படம் பார்த்து அழுதுட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கூம்பிட்டையாக இருப்பான் பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஏற்றுக்கலாம். சரி, வெறும் 10,000, 20,000, 30,000 பேர் வந்து டெல்லியில் இருக்காங்க. நாட்டோட ஜனத்தொகை 150 கோடி. அதை வைத்து கொண்டு அதை தூண்டி விட்டு அதை பெருசாக்கி மோடிஜி ஆட்சியை கலைத்து, விஜய் அவர்களுடைய ஆட்சியை கலைத்து, மீண்டும் இவரை நடிக்கிறதுக்கே அனுப்பி அவரை வந்து மீண்டும் பழையபடி குஜராத்தில் போய் செட்டில் ஆகிற அளவுக்கு கேள்விகளை கேட்டு நிகழ்ச்சிகளை நடத்துகிறீர்கள் என்றால் இது தேச விரோதம் இல்லாமல் என்ன அப்படின்றது தான் யார் கேட்பா? நான் கேட்கல, சைபர் கிரைம் கேட்கும், கிரைம் பிரான்ச் கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரே வார்த்தை கேட்க, தம்பி 140 கோடி பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேர். பாலன் இல்லம்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது டிநகர். அவங்க சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு விளங்காத ஆஃபீஸ் இருக்குன்னு. நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து அவர் மீது ஒரு அன்பு இருக்குது. அதில் ஒரு 50 பேர் ராத்திரி வந்து பொழுதுவாக உட்காந்துருக்காங்க தம்பி. அதை ஆதரித்து நீங்கள் 10 பேர்கிட்ட போய் பேட்டி எடுத்து போட்டு யூடியூப்பில் பரவலாக்கி காவல்துறையை வந்து தாக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும் இந்த தேசத்தில் வந்து கலவரத்தை தூண்டுவதற்கும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஏன் தம்பி விட்டு வைக்கணும், நாடு கடத்தக்கூடாதுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? திகைச்சு போய் நின்று. இதுதான் நான் வந்து உங்களுக்கு அவங்க கேட்குறோம்னா நான் கேட்குறேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் கேள்விகளை கேட்கும்போது எது நியாயம் எது தர்மம் அரசுக்கு இல்லை உங்களுக்கு எனக்கே. ஆமாம், இப்போ உங்களுக்கு 140 கோடி பேரில் 1 லட்சம் பேர் கூடுறது நியாயம் தர்மமா இல்லையா? எது பெருசு? 140 கோடி பெருசா? 40,000 பேர் பெருசா? 140. மனசாட்சிப்படி நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல. அதுதான் உங்கள் தர்மத்தை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து போலீஸ் தர்மத்தையோ மோடிஜி தர்மத்தையோ தர்மேந்திர பிரதானையோ அமித்ஷாவையோ அமித்ஷா மகன் ஜெய்ஷாவை பற்றிலாம் நான் கேட்கல. நியாய தர்மம் எப்படி பார்க்கணும்னு ஒரு குறிப்பிட்ட சில பேர் ஒரு 20-30,000 பேர் மாணவர்கள்ன்ற பேரில் போராட்டம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அவங்களாம் போயிருக்காங்க டெல்லிக்கு. இல்லை, பாலன் நிலத்தில் தூக்கம் வராமல் பல பேர் வந்து இப்போ கேகே நகருக்கு போய் நைட்டு சவர்மாவும் இதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக அப்படி வாங்க அங்கே கூட்டமாக இருக்குன்னு போய் பார்த்துட்டு அங்கே பாட்டு கேட்டு போடுறாங்கன்னு சொல்லி போட்டு வரக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்குது. எல்லாரையும் அப்படி நம்ம சொல்ல, கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இப்போ எதுவுமே என்னுடைய கருத்து கிடையாது, நீங்கள் உங்களோட கருத்தும் கிடையாதுன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் நியாயமானதை நீங்கள் வீட்டில் மல்லாக்க விட்டத்தை படுத்து பார்த்து ஒரு மணி நேரம் நைட்டு ஒரு 10 மணி 8:30 மணி 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நியூஸ் பார்த்துட்டு 11 மணிக்கு மல்லாக்கப்படுங்க. இதெல்லாம் உருட்டுங்க மனசுக்குள்ளே, சரியா தப்பா? 150 கோடி பேர் இருக்கக்கூடிய நாட்டில் 20,000 பேர் கூடியிருக்காங்க அப்படின்றது. விஜய் அவர்களுக்கு 35% பெண்களும் ஆண்களும் குழந்தைகள் தூண்டுதலின் பேரில் வாக்களித்து அவர் ஆட்சிக்கு வந்திருக்கார். அப்போ அவர் கையில் தான் அதிகாரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரை எதிர்ப்பதும் அவருடைய அமைச்சர்களை எதிர்ப்பதும் அவருடைய எம்எல்ஏக்கள் கதறான்னு சொல்லி அவர்களை ஏளனமாக கேலியாக பார்ப்பது. ஏன்னா அவர்களுக்கு என்ன ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, காவல்துறை இருக்குது, கிரைம் பிரான்ச் இருக்குது, சைபர் கிரைம் இருக்குது, கமிஷனர் இருக்காரு, டிஜிபி இருக்காரு, ஏடிஜிபி இருக்காங்க, டிஐஜி இருக்காங்க, எஸ்பி இருக்காரு, அது கீழே வந்து டிஎஸ்பி இருக்காரு, அது கீழே அந்த ஏசி இருக்காரு, இன்ஸ்பெக்டர் இருக்காரு, எஸ்ஐ இருக்காரு, 3 கோடி ஏற்றிருக்காரு, 2 கோடி 1 கோடின்னு இப்படி ஒரு ஆர்டரே இருக்குது பாராபிசி வரைக்கும். இப்போ இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் வந்து வெறும் ஒரு 20,000 பேர் போய் டெல்லியில் போராட்டம் பண்ணுறான் அப்படின்றதுக்காக அதை தூண்டி விடணும் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா என்னன்ற கேள்வியை அவங்க கேட்குறாங்க, நான் கேட்கல, யார் ஆளும் தரப்பில் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ பாலன் நிலத்தை திறந்து விட்டால் 2 பாத்ரூம் இருக்குன்றதுக்காக அங்கே வச்சு போராட்டம் பண்ணீங்க. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நீங்கள் ஆட்சிக்கு வரமாட்டேன்றீங்க, ஆட்சியில் பங்கு கொடுத்தாலும் வேணாம்ன்றீங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரமாட்டேன்றீங்க. ஆனால் எலெக்ஷன் நிற்கிறீங்க, 4 சீட்டு பத்தாதுன்றீங்க, 8 சீட்டு வேணும்ன்றீங்க, அப்புறம் பார்த்தா போராட்டம்ன்றீங்க, போராட்டத்துன்றீங்க. உங்களுக்கு எதுக்கு போராட்டம்? இல்லை, எங்கள் வாழ்க்கையே போராட்டம் தான். அதுதான் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறான்ல. நாங்கள் கேட்கவே இல்லைன்னு அப்புறம் எதுக்கு நீங்கள் எலெக்ஷன் நின்னீங்க? நாங்கள் கொடுத்தாங்கன்னு நின்னோம், அப்புறம் எதுக்கு 8 சீட்டு கேட்டு திமுக காரண்ட சண்டை போட்டீங்க?
நீ உங்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, அமைச்சர் பதவி தேவையில்லை, அதிகாரத்துக்கு வரமாட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு என்னத்துக்கு காலையில் அந்த வெடிவேல் சொல்ற மாதிரி உனக்கு கழுத்து நிறையா சோத்தை போட்டு கூப்பிட்டு வந்ததுக்கு அந்த மாதிரி திமுக காரனுக்கு ஆப்ப வச்சு விட்டீங்க. இப்போ நீ யாரை எதிர்த்து நீங்கள் இந்த போராட்டம் பண்ணி ஜெயிச்சு நீட் எழுதி நீங்கள் பாஸ் ஆகி அந்த இதில் கவுண்டர் பண்ணி சொல்லுவேன். இனிமே நீ வந்து வயசு ஆமாம் 4வது 5வது இல்லை டீச்சர் மடியில் உட்காந்து அந்த காட்சியை +2 MBBS இப்படியோ என்னையா ஒரு மனசாட்சி இருக்காயா நீ பாட்டுக்குன்ற மாதிரி இப்போ பாடநிலத்தில் நீங்கள் போராட்டம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்றது ஒரு நம்ம கேட்கலாம், ஒரு தரப்பு கேட்குது. சரி, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்றது வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள். மல்லாக்கப்படுத்தி வச்சு நாளைக்கு யார்ட்டையா கேள்வி கேட்கும்போது இதெல்லாம் ஒருங்கிணைச்சு நியாய தர்மப்படி ஒரு கேள்வியை கேட்டு வாங்கி இந்த இந்திய மக்கள் நல்லா இருக்கணும்னு பாருங்கள். இந்த கட்சி நல்லா இருக்கு, அந்த கட்சி இருக்குது, இவர் இடம் தராரு, இவர் புளியோரை போடுறாரு அப்படின்லாம் பார்க்காதீங்க. எதற்காக போராடுறோம், அந்த போராட்டத்தை வெல்ல போவது என்ன, வென்றால் நடக்கப் போவது என்ன அப்படின்ற பாணியில் யோசித்து இந்த தேசத்திற்கும் தேச மக்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வருங்கால இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அது வளர்ந்து வரும்போது அது என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது காலங்கள் மாறும்போது எல்லாமே மாறிடும். உங்கள் குழந்தையெல்லாம் வரப்போ MBBSன்னு சொன்னாலே இப்போ கட்டையை தூக்கிட்டு வரட்ட ஆரம்பிச்சு என்ன பைத்தியக்காரன் நினச்சேன் MBBS படிக்கிறேன் கூட வரலாம். ஏன்னா எங்கள் காலத்தில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிடைக்காது. BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி வேணா இருக்குது, தமிழ் இருக்குன்னு வாங்கி. அப்புறம் வந்து BSc ஃபிசிக்ஸ் கிடைக்காது. அப்போ இப்போ BSc ஃபிசிக்ஸ் கூப்பிட்டு சேர்த்தா கூட எவ்வளோ சேரணும், அப்படி ஒரு காலம் இருக்கும். இப்போ இன்றைக்கி MBBS காலம். இப்போ MBBS தெருவுக்கு எல்லாம் கடையை வச்சுட்டு 15,000 சம்பளம் தரான். அடுத்து இனிமேல் வேண்டான்னு முடிவு பண்ணுவான். ஸோ எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் நியாய தர்மத்தை வச்சு யோசிச்சு மோடிஜியை ஒழிச்சு கட்டணுன்றது எல்லாரோடைய எண்ணமாக இருக்கலாம். ஒரு ஆட்சியை விட்டு அகற்றப்பட வேண்டும், பாஜக வந்து இந்த நாட்டை விட்டு துரத்தி விட வேண்டும், RSS அழிக்கப்பட வேண்டும், தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்லாம் இருக்கலாம் உங்களுக்கு எண்ணம் மனசுக்குள்ளே. ஆனாலும் அது பலருடைய எண்ணமாகவும் இருக்கலாம். என்னடா நம்ம வேறு யாருக்கோ ஓட்டு போடுறோம், திருப்பி இவங்களே பிரதமர்ன்றான் இதுன்றான் அதுன்றான்னு நினைக்கலாம். ஆனால் நியாய தர்மப்படி யோசித்து இந்த போராட்டங்களை வந்து அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்து இது யார், இதுக்கு பின்னாடி யார், இதுக்கு என்ன பண்ணுறா, அதுக்கு என்ன பண்ணா, இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு இதுக்கு அவங்க வந்திருக்காங்க. இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது, நல்லா தானே இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை யாவது ஒருத்தர் வராரு, சார் அப்படியே காரை எடுத்துகிட்டு அப்படியே பாண்டிச்சேரி போயிட்டு நைட்டு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரூம் போடுறேன் சார், அப்படி சும்மா ஒரு லைட்டாக ஒரு பீரை சாப்பிட்டு ஒரு பப் இருக்குது அப்படி சும்மா ஒரு பொழுது போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டே பண்ணி திங்கக்கிழமை வந்துடலான்னு கூப்பிட்டா போவீங்களா இல்லையா? அதான் அந்த மாதிரி டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது, இவர் மாறிட்டார், இவர் பிரதமர் ஆகிட்டார் அப்படிங்கும்போது ரைட் நம்ம ஓகே அப்படிங்களா, சரி ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு நினைப்போம்ல. இல்லை இதே தாங்க இருக்குது தோது அப்படியா, சரி ரைட்டு விதி விடுங்க இப்படின்ற மனநிலையில் தான் நம்ம இருக்கணும். அதை விட்டுட்டு இவங்களை மாற்றணும், கொல்லணும், அடிக்கணும், அமைச்சர்கள் பொறுப்போடு நடந்துக்கணும் மக்கள் இது அது இது தப்பு. உங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. நீங்கள் ஓட்டு முகத்தில் அமைச்சர்கள் போய் உட்காந்துட்டு அப்படி கிடையாது. நீங்கள் அதுதான் தப்பு. உங்கள் ஆங்கிளில் நீங்கள் பார்க்கக்கூடாது. எனக்கு விஜய் அவர்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 35% பெண்களும் ஆண்களும் அவர் எது செய்வார், தாய்மாமன் எங்களை காப்பாற்றுவார் சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அவங்களாம் சைலண்ட்டாக இருக்காங்க, அவங்க பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதானே அடுத்த தேர்தல் வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்து பிரச்சாரங்களை செய்யுங்க. அந்த தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நீங்கள் திமுக ஆதரித்து மீண்டும் ஆட்சிக்கு வர வைக்கலாம். போர்விகால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்விகால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.